Hello everyone, welcome to Bing Webmaster Tool Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஒரு சைட் மேப்பை ஜென்ரேட் பண்றது, அப்புறம் ஜென்ரேட் பண்ண சைட் மேப்பை எப்படி நம்மளுடைய Bing Webmaster டூல்ல அப்லோட் பண்றது அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். Bing சர்ச் இன்ஜின்ல உங்களுடைய வெப் பேஜஸ் எல்லாம் சீக்கிரமா இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா சைட் மேப் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த சைட் மேப்பை நம்ம சப்மிட் பண்ணுறதுனால சர்ச் இன்ஜினால உங்களுடைய வெப்சைட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுடைய கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வெப் பேஜஸ் எல்லாமே சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் பண்ணி தருவாங்க. சரி வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பேசிக்காக எக்ஸ்எம்எல் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற யூஆர்எல்ஸை தான் சர்ச் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரோட் மேப் ஃபார்மேட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எந்த யூஆர்எல்ல என்ன கண்டென்ட் இருக்குது, அதை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸை தான் நம்ம எக்ஸ்எம்எல் சைட் மேப்பில் ஜென்ரேட் பண்ணி சர்ச் இன்ஜினுக்கு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இதனால சர்ச் இன்ஜின் வந்து உங்களோட வெப்சைட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற யூஆர்எல் எல்லாமே குயிக்காக இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரைட் கீவேர்டுக்கு அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற சர்வீசஸ் பேஜுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான ப்ரியாரிட்டி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் இன்ஜினுக்கு ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டை கூட நீங்கள் கொடுக்க முடியும். அப்புறம் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பேஜஸில் நீங்கள் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறீங்க இல்லைனா கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாடிஃபிகேஷனை நீங்கள் சர்ச் இன்ஜினுக்கு வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த லாஸ்ட் மாடிஃபிகேஷன் எடுத்துட்டு திரும்ப உங்களோட வெப்சைட்டை வந்து ரீஇண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாஸ்ட் மாடிஃபைடு எக்ஸ்எம்எல் சைட் மேப்பை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி திரும்ப உங்களோட வெப்சைட் க்ரோல் ஆகி சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகும். ஸோ அதனால அப்டேட்டட் வெர்ஷன் வந்து சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகும். இந்த சைட் மேப்பை நீங்கள் மேனுவலாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி என்னோட எஸ்இஓ பிளேலிஸ்ட்டில் நான் சைட் மேப் சப்மிஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் இன்னுமே டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோ இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்காங்க. அதில் மேனுவலாக எப்படி ஒரு சைட் மேப் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆட்டோமேட்டட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சைட் மேப்பை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டோட சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்புறம் WordPressல SEO பிளகின்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சைட் மேப்பை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டூலை வச்சு நம்ம சைட் மேப் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நான் சைட் மேப் ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா Simplified SEOtool.com அப்படின்றது தான். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வெப்சைட்குள்ளே போகிறேன். இங்கே XML சைட் மேப் ஜென்ரேட்டர் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய டொமைனோட யூஆர்எல் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் simplified e-learning.in அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து மாடிஃபைட் டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம டுடேஸ் டேட் அப்படின்றத கொடுங்க. அடுத்து லாஸ்ட் மாடிஃபைடோட டேட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு டேட்டை வந்து நான் கொடுக்குறேன். அடுத்து சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, லைக் வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும், மந்த்லி ஒன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா டெய்லி பேசிஸில் நீங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் அது எதுவுமே யூஸ் பண்ணல. என்னோட XML சைட் மேப்பில் லாஸ்ட் மாடிஃபைட் மட்டும் இருந்தாவே போதும். அடுத்து டிஃபால்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இன்றைக்கி நான் கிரியேட் பண்ணுற XML சைட் மேப்பில் நான் எந்த ஒரு யூஆர்எலுக்குமே நான் ப்ரியாரிட்டி தரல. ஸோ அதனால் நான் அப்படியே நன்னு வச்சுக்கிறேன். அடுத்து எத்தனை பேஜ் ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 15 இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் எத்தனை பேஜ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் 100 அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஜெனரேட் சைட் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே ஸ்க்ரோல் ஆகிட்டு அதோட லாஸ்ட் மாடிஃபிகேஷனோட இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 லிங்க் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் சேவ் ஆஸ் XML ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல கீப் அப்படின்றத கொடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா sitemap.xml அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்க்குற அதே கண்டென்ட் தான் அது உள்ளவும் இருக்கும். இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை நம்மளுடைய ரூட் ஃபோல்டருக்குள்ளே போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட ஹோஸ்டிங்குள்ளே போகிறேன். இப்போ சேம் டவுன்லோட் பண்ண ஃபைலை இந்த இடத்துல நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ டைரெக்டாக ரூட் ஃபோல்டருக்குள்ளே sitemap.xml அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வெப்மாஸ்டர் டூல்குள்ளே போங்க. இந்த இடத்துல சைட் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ சப்மிட் சைட் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்மளுடைய XML சைட் மேப்போட யூஆர்எல் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு என்னோட யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்து ஸ்லாஷ் போட்டுட்டு நம்மளுடைய XML ஃபைலோட நேமை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் sitemap.xml அப்படின்றத கொடுக்குறேன். இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய XML சைட் மேப் வந்து இப்போ சப்மிட் ஆயிடுச்சு. இது மினிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ப்ராசஸிங்லேயே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த XML சைட் மேப்பில் எத்தனை யூஆர்எல் இருக்கோ அந்த கவுண்ட் வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் ப்ராசஸ்.
ஸோ இதுவே நீங்கள் WordPress வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஏதாச்சும் ஒரு SEO பிளகின் யூஸ் பண்ணுங்க. லைக் ரேங்க் மேத்தாக இருக்கட்டும், இல்லைனா யோஸ்ட் SEO, இல்லைனா ஆல் இன் ஒன் SEO பேக், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளகின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சைட் மேப்பை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ரேங்க் மேத் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட டேஷ்போர்டுக்குள்ளே போகிறேன். இப்போ ரேங்க் மேத் பிளகின்குள்ள சைட் மேப் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யுவர் சைட் மேப் இண்டெக்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இயர் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல சைட் மேப்ஸ் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் கேட்டகரிக்காக ஒரு சைட் மேப்பும், அப்புறம் உங்களோட வெப் பேஜஸ்க்காக ஒரு சைட் மேப், அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் போஸ்ட்காக ஒரு சைட் மேப். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சைட் மேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது இந்த போஸ்ட் ஐபன் சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல், அதுக்கப்புறம் பேஜ் ஐபன் சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல். ஸோ இந்த 2 லிங்க் தான் ரொம்ப முக்கியம் இந்த WordPress சைட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் சைட் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல URL வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வெப்மாஸ்டர் டூல்குள்ளே போங்க. இப்போ திரும்பவும் சப்மிட் சைட் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த URL கொடுங்க. இப்போ திரும்பவும் சப்மிட் அப்படின்றத கொடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஜ் ஐபன் சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்றது இப்போ திரும்பவும் ப்ராசஸிங்கில் இருக்குது. அப்புறம் முன்னாடி அப்லோட் பண்ண சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்றதும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதில் 11 URL வந்து இருக்குது. ஸோ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய XML சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களோட பிங் வெப்மாஸ்டர் டூலில் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களோட வெப்சைட் வந்து ரொம்ப குயிக்காக சர்ச் இன்ஜினில் டிஸ்கவர் ஆகும். ஸோ இதனால் உங்களோட வெப்சைட்க்கு வந்து நிறைய டிராஃபிக் வந்து பிங் சர்ச் இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.